மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆக்ஷன் ரியாக்ஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் நம்ம சேர்றோம். இன்னைக்கு யாரை பட்டிட்டுங்கிறீங்க பார்க்க போகிறோம், யாரோட வீடியோ டீகோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் பெரிய அளவில் சர்ச்சையாக போயிட்டு இருக்க செங்கோட்டையன். நேற்று பேசுனது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு இல்லையா, பார்த்துருவோமா? பார்த்துருவோம். பார்த்து அப்படியே டீகோடிங் பண்ணிட்டு எப்படிலாம் எடப்பாடிக்கு போட்டியாக வர போறாரா, இல்லை என்ன பேசியிருக்காரு அப்படின்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக அலசல் பண்ணிடலாம். நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணமே உங்கள் திருக்கரங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது 250 பேரை படித்திருக்கிறேன். தங்கராசு இருக்காரு, ஞானசுந்தரம், எல்லாம் எல்லாத்து பேரும் தெரியும். எனக்கு யாருமே தெரியாது கிடையாது. தடுக்கி விழுந்தால் யாருடைய பெயர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையம் மட்டுமல்ல. என்ன சொல்றாரு? தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றாரோ? தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல வரல. தடுக்கி விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து மக்கள் இருக்காங்க. எனக்கு கொங்கு பெல்ட்ல மட்டும் நான் கிடையாது. ஏன்னா நேற்றுக்கு இந்த மேடையிலே பார்த்தீங்க அப்படின்னா பேனர் வைப்பாங்கல்ல, எல்லா கட்சி பேனர் வந்து கட்சியோட தலைவர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவரோட படம் சின்னதாக இருக்கும். ஆனால் நேற்றுக்கு பேனரில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி எந்த சைஸில் வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோ அதே சைஸ் ஈக்குவலாக வந்து பக்கத்தில் செங்கோட்டையனோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஈக்குவலா இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். எடப்பாடிக்காக இன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு பலவர் கருத்தெல்லாம் சொல்கிறாங்களே. எடப்பாடி எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாரு, எடப்பாடியோட விழாக்கள்லாம் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடியோட ஃபோட்டோ வச்சு அதுக்கு ஈக்குவலாக இவரோட ஃபோட்டோ வச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முன்னாடியே நான் அரசியல்வாதி தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற விதமா அந்த மேடையில ஃபுல்லா போட்டோல வச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு எல்லாரும் தெரியும். ஆமா, ப்ளே பண்ணுவோமா? கழக பொதுச்சாலை எதிர்க்கட்சி தலைவர் கட்டளை அடிப்படையிலே தான் இந்த கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு பேர் வரும்னு பார்த்தா பேரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. பொறுப்பு சொல்லிட்டு அது கரெக்டா தான், இருந்தாலும் பேரை சொல்லி ஆகணும்ல. ஏன் பேரை சொல்ல வர வீடியோல அடுத்து பேசுவார் பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களா என்பதை உங்களுக்கு புரியும். அதனால் எத்தனை பேரை சந்திச்சு வந்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி சொல்றாரா, இல்லை வந்து மக்களுக்கு தெரியறதுக்காக நான் நிறைய பேரை சந்திச்சு வந்திருக்கேன்றக்காக மக்கள்கிட்ட சொல்றாரா? அவரு சீனியருங்கிறத சொல்றாரு. இவ்வளவு பெரிய சீனியரே நான் கண்டுக்காம விட்டுட்டீங்களா பார்த்தனாலும் அப்படிங்கறத மனக்குமுறலை வெளிப்படுத்துறாரு. அதாவது இப்போ அந்த எடப்பாடி கலந்துக்கிட்ட அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழா இருக்குல்ல, அதுல வந்து எம்ஜிஆர் போட்டோ வைக்கல, ஜெயலலிதா போட்டோ வைக்கல, அதனால புறக்கணிச்சான்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு எத்தனை தலைவரை பார்த்துட்டு வந்திருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி கருத்து. ஆனா இதே தலைவர் தான் பொதுச் செயலாளரா ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்னவங்கள இவர் தான் கொண்டு வந்து வச்சாரு. எடப்பாடியை பொதுச் செயலாளர் சப்போர்ட் பண்ணார் அந்த டைம்ல. ஒரு அப்போதைக்கு ரெபல் பண்ணல, இப்ப பெரிய ரெபலியனா மாறி இருக்காரு. ஆமா, 75 எனக்கு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதில் அரங்கநாயகம் தலைவர், மணிமாறன் செயலாளர், நான் அதற்கு பொருளாளர். அன்றைக்கு பல்வேறு இடர்பாடு. அதாவது என்ன குறிப்பா சொல்ல வர்றாருன்னா, எம்ஜிஆர் கொடுத்த பதவி பாது எனக்கு அப்படிங்கிறாரு. இப்ப என்ன பதவியில் வச்சிருக்கீங்க? வெறும் அமைப்பு செயலாளர் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, வேற எந்த மாநில பொறுப்பும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. அதை எம்ஜிஆர் என்று சொல், நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். அப்ப வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பேரை சொல்லாம எம்ஜிஆர் பேரை சொல்லி வெற்றி பெற போறாரா? தேர்தல் விடுங்க, அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பேரை சொல்லிய தலைவர் இது வரைக்கும் நம்ம கேட்ட வரைக்கும் எடப்பாடி என்ற பேரை சொல்ல. உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடத்திலே காலிலே விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம். நோட் திஸ் பாயிண்ட். எம்ஜிஆர் காலில் விழுந்து அவர் ஏத்துக்கிட்டோன்னு சொல்றாரு. ஆமா, இந்த மாதிரி ஜெயலலிதா காலிலையும் விழுந்தாங்க இல்லையா? இப்ப எதுவும் அந்த மாதிரி காட்சிகள் பாத்தீங்களா? இல்லையா? இவர் வந்து அந்த மாதிரி எடப்பாடி கால விழுற மாதிரி தெரியலையே. ஏன்னா அந்த ஐராரிக்கையில அவங்க வைக்கவே இல்லை அப்படிங்கறத அவர் மறுபடியும் சொல்றாரு போருக்கு. அதாவது இவரோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, எம்ஜிஆர் நாங்க எப்படி எம்ஜிஆரை பார்த்தோம், எப்படி ஜெயலலிதா பார்த்தோம், அந்த அளவுக்கு நாங்க எடப்பாடி பார்க்கல. இதுதான் காலங்காலமா இருக்கிற குற்றச்சாட்டு அதிமுகல. ஏன்னா எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து வேலுமணியும் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கிறாரு, தங்கமணி ஒரு பக்கம் தலை தூக்க ஆரம்பிக்கிறாரு. எடப்பாடி சொல்றதே பல பேர் கேட்க மாட்டாங்க கட்சிக்குள்ள அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் இவரு வந்து நாங்கெல்லாம் நீங்க வெறும் எடப்பாடி மட்டும்தான், நீங்க வந்து எங்களுக்கு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் முறை கிடையாது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு செங்கோட்டையன். எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. சுதியை கவனித்தீரா? பாடிய சுதியை கவனித்தீரா? 2017 கூவத்தூர் டைம்ல எல்லாம் இவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தப்பா உனக்கு, நீ அதுக்கான திருப்பி மரியாதை எனக்கு சரியா பண்ணலையே அப்படின்னு அந்த கோவத்துல அப்படியே தன்மையா வெளிப்படுறாரு தலைவர். என்னைக்குமே நாங்க வந்து வாய்ப்பை தேடி அலைஞ்சது கிடையாது, நாங்களே சிஎம் பதவி விட்டு கொடுத்து தான் நீங்க வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க, அது மாதிரி சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக் கூடாது. இயக்கம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் கூவத்தூரில் இயக்கம் 2 பட்ட போது இவர் முன்னாடி வருவார்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து சர்ப்ரைஸாக சசிகலா வந்து எடப்பாடியை சூஸ் பண்ணி இவர் தான் சட்டசபை தலைவராக வரப்போகிறார், அடுத்த சிஎம் எடப்பாடியாக வரப்போகிறான்னு சொன்னபோது இயக்கம் 2 பட்ட இயக்கத்தை வந்து எப்படி ஒன்று சேர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் நம்ம. தலைவரை வரலாறே வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியாது. இப்போதாவது கவனித்தீரா? கவனித்தோம். என்ன சொல்றாருன்னா, தலைவரோட வரலாறே வேறப்பா, நீங்க யாரு குறுக்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி தான் இப்பயும் கேட்கிறாரு. அதிமுக திட்டுறவரு நேரடியாக திமுக தானே அடுத்து அட்டாக் பண்ணும். தலைவர் வந்து அவ்வளோ பெரிய தலைவர்னு சொன்னா இவங்கள தான் வழக்கம் போல திட்டுவாங்க. ஆனா அந்த சைடே வராம எடப்பாடியை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா திமுக திட்டவே இல்லை இது வரைக்கும். இப்போ இதுல என்ன தெரியுமா தெரியுது பிருத்திவி, 2019க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக போட்டி போட்ட எல்லா தேர்தல்களும் தோல்வி தான் கிடைச்சிருக்கு. ஆனா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. எம்ஜிஆர் இருக்கும் போது கட்சிக்கு தொடர் வெற்றி வந்தது. ஆனா நீங்க பதவி வந்ததுக்கு அப்புறம் தொடர் தோல்வி, அதாவது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டசபை தேர்தல், இடைத்தேர்தல் போட்டியே போட மாட்டீங்களே, அதுவும் ஈரோடு ரீஜன் வச்சுட்டு போட்டியே போட மாட்டீங்க அப்படின்னா அந்த ஆதங்கம் வரத்தானே செய்யும் வெளியில. நான் கவலையை அன்றைக்கு பேரூரில் மருத்துவ இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மார்க்ஸ் செக்அப் பண்றதுக்காக போன கோயம்புத்தூருக்கு கோவை மெடிக்கல் சென்டர். நல்லா இருக்குன்ட்டாங்க. இதே போதுமடா சாமின்ட்டாரு. 6 டாக்டர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நான் வரபோது கேட்டாங்க, என்ன ரகசிய கூட்டம் பத்திரிக்கையில் ஓட்டு. அதாவது இப்போ இதை பாயிண்ட்டை கவனிச்சிங்களா, அதாவது நான் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாக ஃபிட்டாக இருக்கேன், உடல் ரீதியாகவும் ஃபிட்டாக இருக்கேன். நான் போயிட்டு கோயம்புத்தூரில் போய் செக்அப்லாம் பண்ணி பார்க்கும்போது ஃபிட்டாக இருக்கிறதா மருத்துவர் சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றாரு? தர்மயுத்தம் தயாருன்னு தான் சொல்லணும். என்னால் உடல் ரீதியாக யாரும் அட்டாக் பண்ண முடியாதனால அடுத்து வந்து நான் ஃபிட்டாக வந்தாலும் கட்சியில் நிலைநிறுத்தி என்னால் நிற்க முடியும், யாரும் ஒதுக்கிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாருங்க, தட்டு இருக்குது பார்த்துக்கங்க, திருநீர் இருக்குது பார்த்துக்கங்க. நான் சட்டை பாருங்க, சிலுக்கு சட்டையோட தான் வந்திருக்கிற பாத்தீங்கன்னா, சிலுக்கு சட்டை எடுத்து காட்டி நீங்க சாமி விட்டு போன பௌர்ணமி நல்ல நாள். இது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இந்த 7 அமாவாசை 18 அமாவாசை அந்த பௌர்ணமி இந்த நம்பிக்கைலாம் அதிகமா இருக்கும். ஆமா, இது எதுக்கு பௌர்ணமின்னு அவர் சொல்றாருன்னா, இதான் சரியான நாள்ல களை இறங்கிட்டேன்ப்பா, பாத்துக்க, இனிமே நீ தான் முடிவு எடுக்கணும், நான் எடுக்க வேண்டியது இல்லைன்னு பூடகமா சொல்றாரு. என்னுடைய 43 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, 43 ஆண்டுகள் அரசியல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது 75ல இருந்து நான் சீனியரா இருக்கேன்றது ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிட்டு இருக்காரு செங்கோட்டையன். வெளியோ ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தை பயன்படுத்தியது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல வந்து மாறிடுவான், கடான் டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு சொல்லப்பாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கும்போது கலைஞர் பாணி மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும். இவர் சொல்றது என்னன்னா, எடப்பாடிக்கு எதிரான எல்லாரையும் ஒன்னும் அரவணைச்சு போயிடுவேன் அப்படிங்கிற பொருக்கு. இப்ப எடப்பாடி யாரும் அரவணைக்கல அப்படின்னு மாதிரி சொல்ல வர்றாரு. இவர் அரவணைக்கல. ஆமா, அது மாதிரி சசிகலா டிடிவி அரவணைக்காம இருக்காரு, விட்டீங்கன்னா நான் போய் அரவணைச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்கூடாக பார்த்தவன் அவர். விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன். இதை கவனிச்சிங்களா பிருத்திவி? அதாவது இவர் எப்படி ஜெயலலிதா புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜெயலலிதாவுடைய வாழு மனசாட்சி நான் தான், ஜெயலலிதா என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் இவர் புகழ்ந்தாரு, அடுத்து ஜெயலலிதாவை புகழ்ந்தாரு, அப்புறம் எம்ஜிஆர் இவர் எப்படி புகழ்ந்தாருன்னு சொல்றாரு, இப்ப ஜெயலலிதா எப்படி புகழ்ந்தாருன்னு சொல்றாரு. இயக்கத்தோட ஆரம்பத்துல இருக்கிற தொடர்பை பாருப்பா, ஸ்மால் பாய் மாதிரி அம்மையோட வந்து விளையாண்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எமையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். நாளைக்கு கேசட் கொண்டு வந்திருக்கீங்களா? ரெக்கார்ட் கொண்டு இருக்குதா? போடு. சலனத்திற்கோ சறுக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால்தான் இத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்.
அதாவது இவர் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா, நான் தாப்பா தகுதியானவன், நான் அந்த சந்தர்ப்பத்துல விட்டு கொடுத்துட்டேன், ஆனா அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி என்ன புறக்கணிச்சிங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஆய்வுக்குழு என்ன போகும் அதுல கூட என்ன சேர்க்கலையப்பா, கலா ஆய்வு குழுல கொடுக்கறது அவரோட கடுப்பா இருக்கும் நினைக்கிறேன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னது இல்லை, தொண்டனது சொல்லிட்டு என்னைக்குமே தலைவன் சொன்னது கிடையாது. தொண்டனோட தொண்டனா இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து தலைவன் பதவி வேணான்ற மாதிரி சொல்ல வராரு. ஆனா இருந்தாலும் நீ கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன், இல்லன்னு சொல்ல, இல்லன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கமலஹாசன் டோன்ல சொல்றாரு. இது எடப்பாடியில இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க ஒரே மெயின்டைன் பண்ற டோன். ஆனா அவங்களுக்கான தலைவர்ங்கறத வந்து நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அதைத்தான் தலைவன் வேற ஒரு புள்ளியில எடுத்து காட்டுறாரு. ஆமா, அவன் தலைவனா இருந்தாலும் தொண்டனோட தொண்டனா நிப்பேன் அப்படின்னு சொல்ல வராரு. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், எடப்பாடியை பிடிக்கல. நல்லாட்சி தமிழகத்திலே தந்தார்கள். நாமும் 4 ஆண்டுகாலம் நல்லாட்சி தந்தோம். எதை கவனிச்சிங்களா? நாமும் 4 ஆண்டு நல்லாட்சி தந்தோம். ஏன்னா அமைச்சரா இருந்தாரு. அமைச்சரா இருந்தாரு. ஆனா அப்போ சிஎம் இருந்த எடப்பாடி பேரை சொல்லல. மறுபடியும் புறக்கணிக்கிறாரு. வீடியோவே முடிய போதுங்க, இது வரைக்கும் எடப்பாடி பேரே சொல்லுங்க அவரு. ஆமா, அவ்வளவுதான். எடப்பாடி பேரை சொல்லாம ஆரம்பத்துல சொன்னார் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற துணைத் தலைவர்னு சொன்னார். அப்ப கூட எதிர்பார்த்து எடப்பாடி பேரை சொல்லுவார் அப்படின்ட்டு. ஆனா எடப்பாடி பேர் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஆனா பேசுறது எல்லாம் எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி பேனர் இருக்கு, அதுல பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. எப்பா திமுக விமர்சித்தாரு. பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது. வீட்டு வரி உயர்வுகள், எப்ப கடைசி 10 நிமிஷத்துல வச்சு விமர்சிக்கிறார் பாருங்க திமுகவை. மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டனாக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி பாத்தீங்களா? நல்லாட்சி உருவாக்குவோம். ஆனா எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் உருவாக்குவோம். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி எங்கேயும் புறக்கணிச்சிட்டாரு. அப்ப எடப்பாடி கொடுத்த நல்லாட்சி கிடையாதுன்னு சொல்ல வராரா? இது நம்ம இந்த வீடியோ பாக்குறப்ப ஆடு வருது இல்ல, கடகடன்னு போய் ஸ்கிப் பண்றோம்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா வராரு, எடப்பாடி ஜெயலலிதா ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளிட்டு போயிடுறாரு. ஆமா, அது மாதிரிதான். அதாவது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு என்னோட தலைமையில் நல்லாட்சி பண்ண நான் ரெடியா இருக்கேன், அதாவது எம்ஜிஆர் பாதையிலையும் ஜெயலலிதா பாதையிலும் நல்லாட்சி நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து தொண்டர்கள் மத்தியில் விதைக்கிறார். ஆனா இது வரைக்கும் நம்ம சமீப காலமா செங்கோட்டையனை பார்த்துருப்போம்ல, இவ்வளவு நீண்ட ஒரு உரையை வந்து சமீப காலமா பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேட்டி கொடுப்பாரு, போயிடுவாரு. ஆனா இவருக்குன்னு ஒரு தனி மேடை போட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா நான் வந்துட்டு இருக்கேன், எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா நான் ரெபல் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பேச்சை சொல்லாம இந்த மேடையில சொல்லியிருக்காரு. டைமிங் தான் முக்கியம். இந்த டைம்ல இப்படி ஒரு மீட்டிங், அதுல ஒரு பேச்சு, சோதிக்காதீங்கடா என்னையா, அது மட்டும்தான் அவரோட பேச்சு முழு சாராம்சமா இருக்கு. அதுல பேச்சிலே சொல்லியிருக்காரு சோதிக்காத என்ன அப்படின்னு. அது மாதிரி இந்த வீடியோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு தலைவரோட பேச்சை டீகோட் பண்ணலாம். அழகு, நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.